ஹலோ லவ்லீஸ். இன்றைக்கி டே பிளாக்கி கிரேவோட ஸ்டார்ட் ஆச்சு. ஃபுல் ஏராக இருந்துச்சு இன்றைக்கி. ஏன்னு தெரியல, ரங்கோலி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. மார்னிங் ரங்கோலி போடும்போது கண்டிப்பாக இவங்க எல்லாம் என்னை சுற்றி தான் உட்காந்துட்டே இருப்பாங்க. நான் என்ன ரங்கோலி போடுறேன், ஏதாவது ஸ்பெஷல் டிசைன் போட்டால் எப்படி அதை கலைச்சி விடலாம், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி ஃபுல்லாக அழிச்சிருவாங்க. ஸோ அதனால் இப்போல்லாம் சின்னதாக தான் ரங்கோலி போடுறேன். இந்த கீ போடுறதுக்கு ஸ்மால் ஒரு வெசல் தேடிட்டே இருந்தேன். பிராஸில் கிடைக்கவே இல்லை. ஒன்றும் குவாலிட்டி இஷ்யூ இருக்கும், இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. அட்லாஸ்ட் நான் ஒரு சின்னதாக ஒரு பிராஸ் இது ஃபவுண்ட் பண்ணிட்டேன். இந்த இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மார்னிங்கே என்னோடய ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா வீக் டேஸில் மற்ற நேரத்துலலாம் வெஜிடபிள்ஸ் வாங்குறது அந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுனால. ஸோ எப்போ மார்னிங் ஃப்ரீயாக இருக்காங்க அப்போ போய்ட்டு எனக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி வாங்க மாட்டேன். ஏன்னா அது அவ்வளோவா நல்லாவும் இருக்காது. 2-3 டேஸில் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஏசி இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிற ஷாப்பில் தான் நான் வாங்க சொல்வேன் மோஸ்ட்லி அவருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச இந்த ஜாமுன் வாங்கிட்டு வந்தார். அதான் நவாப்பழம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடு. வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜ்குள்ளே. ஏன்னா இதெல்லாம் அப்போவே நான் வைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் என்னை சம்மர் எந்த ஒர்க்குமே பண்ண விட மாட்டான். அதனால மார்னிங்கே எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டே எப்படி போயிடுச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.